வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃபிரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, அ டைம் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ இந்த 2 வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறத நெறைய வீடியோஸ் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ, இப்ப நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசா வந்திருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு இந்த கால்குலேஷன் தெரியாது. இத வந்து மேனுவலா எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிறது விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா, புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. ஸோ, தெரிஞ்சிருந்தா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ, இந்த வீடியோவ நீங்க முழுமையா பாருங்க. இதுல சில விஷயங்கள் நம்ம ட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ, அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்க வந்துட்டு பண்ணும்போது, மார்க்கெட்ல லைவ் மார்க்கெட்ல அத எப்படி நீங்க அப்ளை பண்ணி பார்க்கிறது? செல்லிங்ல கால் இருக்குதா? புட் இருக்குதான்னு எப்படி அப்ளை பண்ணி பார்க்கிறது? அப்படிங்கிறத விஷயத்த இதுல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா இங்க நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன்ங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷன் கன்டென்ட் தான். நீங்க வந்து ஃபர்தரா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இல்லன்னா நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ட கேட்டுட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. நம்ம வந்துட்டு ஓப்பன் வச்சு கால்குலேஷன் பண்ணிவோம். அதாவது ஸ்பாட் இன்னைக்கு ஓப்பன் நடக்கிற பிரைஸ் எடுத்து அந்த பிரைஸ்ல இருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடியது தான் இந்த கால்குலேஷன். டைம் வேல்யூ அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அத ஃபைனலா நம்ம ஓடிஎம்க்கு கொண்டு வந்து குடுப்போம். ஸோ அது நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் வந்துட்டு இது ஃப்ரீயாவே நமக்கு கால்குலேஷன் அதாவது ஃப்ரீயான்னு மீன்ஸ் நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு இந்த டேபிள் வந்து நம்ம குடுப்போம். ஸோ அதோட பிளான் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வீடியோவோட கடைசியில ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதுல நீங்க கேட்கலாம். ஓகேவா? ரைட். இது என்ன கால்குலேஷன் பண்ணோம்? இத நம்ம எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படிங்கிற விஷயத்த இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலா ரூ. 61.85 அப்படிங்கிறது இது குடுத்திருக்கோம். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த ரவுண்ட் நம்பரா எடுத்து கால்குலேஷன் பண்ணுவோம். அதாவது ரவுண்ட் நம்பர் மீன்ஸ் என்னன்னா, இப்ப வந்துட்டு 24 ரூ. 124 70 இருக்குன்னா, அந்த 70 நம்ம விட்டுட்டு 124 அப்படிங்கிறது மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால இது ரூ. 61.85 நமக்கு ரூ. 61 வரலாம், இல்ல ரூ. 60 வரலாம். ஓகேவா? ரைட். ஓகே. நம்ம இப்ப எப்படி கால்குலேஷன் பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியோட இன்னைக்கு ஸ்பாட்டோட ஓப்பன். அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வச்சுக்கோங்க. நீங்க என்எஸ்சில பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓப்பன் அதாவது என்ன பிரைஸ் ஓப்பன் ஆகுதோ அந்த பிரைஸ் கிடைக்கும். 24 124 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ட்ரேடிங் வியூ டேட்டால பார்க்கும்போது ஒரு டேட்டா வரும். ஏன்னா ட்ரேடிங் வியூல டேட்டாஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். ஓகேவா? அதனால நீங்க புரோக்கரோட டேட்டால பார்த்துக்கோங்க. இல்லன்னா என்எஸ்சியோட டேட்டால பார்த்துக்கோங்க. இதுல 24,126.70 இதுல ஓப்பன். ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில்ல காமிக்கும். ஓகேவா? அப்ப இதே இது புரோக்கர் டேட்டால பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 124 அதான் ரூ. 24,124 அப்படிங்கிறது காமிக்கும். ஓகேவா? எல்லாமே நீங்க கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்எஸ்சியோட இதுல பார்த்துக்கலாம். பெஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த புரோக்கரேஜ் யூஸ் பண்றீங்களோ அதுல பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 24,124 அப்படின்னா, அப்ப ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் நமக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம பார்க்கணும். மார்க்கெட் 24,100க்கு மேல இருக்கிறதுனால 150 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்க்கலாம். அதே சேம் டைம்ல 100ங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்க்கலாம். எதனால அந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்க்குறோம் அப்படின்னா, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ஓப்பனோட கேப் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இங்க பார்க்கணும். இங்க டேபிள்ல நம்ம குடுத்திருக்கோம். ஓகேவா? இங்க பாருங்க லோவர் ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,100, அப்பர் ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,150 அப்படின்னு 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. இதுல லோவர் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதோடைய கேப் அதாவது காலுடைய ஓப்பனுக்கும் புட்டோட ஓப்பனுக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு லோவர்ல பாருங்க ரூ. 126 பிளஸ் வந்துட்டு ரூ. 34. அதாவது காலோட ஓப்பன் வந்துட்டு 126 புட்டோட ஓப்பன் வந்துட்டு ரூ. 134 இருக்கு. அப்ப இதோட கேப்போட டிஃபரண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரூ. 8 இருக்கு அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கு. அதே இது வந்துட்டு 150 24,150 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்ல பாத்தீங்கன்னா இதோட ஓப்பன் எவ்வளவு இருக்கு அப்படின்னா காலோட ஓப்பன் ரூ. 105 புட்டோட ஓப்பன் ரூ. 156 இருக்கு. அப்ப ரெண்டுக்குள்ள கேப் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரூ. 51 இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்கு. அப்ப இந்த மாதிரி வந்து இந்த கேப் எதுல கம்மியா இருக்கோ அதுதான் வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ நமக்கு இங்க கிடைச்சிருக்க ஸ்ட்ரைக் என்னன்னா 24,100 இதுல தான் வந்து கம்மியான ஓப்பனோட கேப் இருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம என்ன பண்றோம்னா 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து நம்ம பண்ணோம். ஓகேவா? ரைட். அப்போ இதுல நம்ம பார்த்துட்டோம். ஸ்பாட்டோட ஓப்பன் வந்து 24,124. நமக்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணும். அதனால நம்ம என்ன பண்றோம் 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் புட் ரெண்டையுமே நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இந்த பக்கம் கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் புட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம எடுத்துட்டோம். இப்போ ஸ்பாட் இதோட ஓப்பன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். காலோட ஓப்பன் என்ன, புட்டோட ஓப்பன் என்ன. ஸோ காலோட ஓப்பன் ரூ. 157 அப்படிங்கிறது நம்ம இங்க போட்டுக்குவோம். ஓகேவா? ஸோ ரவுண்ட் நம்பர் மட்டுமே நான் எடுத்து விடுவோம். நம்ம சொல்றது ஒரு கணக்குக்காக. ஓகேவா? 157 அப்படிங்கிறது வந்து
கால் ஆப்ஷனுடைய இல்லை வரேன் ஒரு நிமிஷம், சாரி, ரூ. 126 மன்னிக்கணும். எஸ், ரூ. 126 காலோட ஓப்பன். ஓகேவா? 126 நான் க்ளோஸ் ப்ரைஸை பார்த்துருக்கேன் 157ன்னு. சாரி, ரூ. 126 கால் ஆப்ஷனுடைய ஓப்பன். அது நமக்கு இங்கே வந்துருக்கும். ஓகேவா? இதா இருக்கா? ஸோ ரூ. 126 கால் ஆப்ஷனுடைய ஓப்பன். அப்போ புட்டோட ஓப்பன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரூ. 134. ஓகே, ஸோ ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள். 134 ஸோ ரெண்டு பண்ணும்போது நமக்கு ரூ. 260 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த 260 இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் நம்பராக எடுத்துருக்கும். ஆக்சுவலாக ரவுண்ட் நம்பர் மீன்ஸ் எவ்வளோ எடுத்துருக்குன்னா, இப்போ 24 வேல்யூ வந்து ரூ. 130. ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணிடுவோம் ஆக்சுவலாக வந்துட்டு. ஓகேவா? ஸோ 130 அப்படிங்கிறது ரெண்டாவது டிவைட் பண்ணி ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸோ ரூ. 130 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த 130 இது வந்து என்ன பண்ணணும்னா ரவுண்டாக எடுத்துக்கணும். ஸோ வேல்யூ வந்து 130 இருக்கா? ஸோ இந்த 130 150 இது வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ 150 அப்படிங்கிறத ரவுண்ட் ஃபிகராக எடுத்துக்கிட்டு ஸ்பாட் இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதோட இதை வந்துட்டு ப்ளஸ் பண்ணும், மைனஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஸ்பாட்டோட ஓப்பன் வந்துட்டு 24,124 150 ப்ளஸ் 24,124. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னா 24,274 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து 24,300 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைக் வந்திருக்கா? 24,300 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ளஸ் பண்ணும்போது அங்கே என்ன கிடச்சிருக்குன்னா 24 ஸ்பாட்டில் இந்த ரெண்டு ரவுண்ட் நம்பர் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஸோ ரவுண்ட் நம்பரை நம்ம வந்துட்டு எடுத்து அதில் இருந்து நம்ம வந்துட்டு இது பண்ணும்போது என்னன்னா காலுடைய வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்து ப்ளஸ் பண்ணது ஸ்பாட் ஓப்பன்லேருந்து அந்த கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 274 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அந்த 274 அது என்ன பண்ணணும்னா ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கணும். இப்போ 274 எடுத்துக்கலாம். ஸோ அது 300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கணும். அப்போ நம்ம 24,300 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ 24,300. ஓகே, ஒரு ஸ்ட்ரைக் நமக்கு கிடைச்சாச்சு இங்கே 24,300. இப்போ ஸ்பாட்டோட ஓப்பன்ல இருந்து இதை மைனஸ் பண்ணும். இந்த 150 ரூபாயை மைனஸ் பண்ணும். -150 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும். 23,974 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதையும் ரவுண்ட் நம்பராக அது எடுக்கும். என்ன பண்ணும்னா 24,000 அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 24,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைச்சிட்டு. சரி, இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அதாவது 24,000 ப்ளஸ் வந்துட்டு 24,300 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸ்பாட் ஓப்பனிங் நடந்து 24,100 கிடைச்சிச்சு. நமக்கு ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எது ஐடிஎமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 24,300 அப்படிங்கிற ஃபுட் சைடில் வந்துட்டு ஐடிஎமாக இருக்கும். ஸ்பாட்டோட ஓப்பன் வந்துட்டு இங்கே இருக்கும்போது 24,100 ஸ்பாட் இருக்கும்போது 24,100 ஸ்பாட்டோட ஓப்பன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்பாட் ஓப்பன் 24,100 இருக்கும்போது 24,300 அப்படிங்கிற ஃபுட் சைடில் இருக்கக்கூடியது ஐடிஎம்மாக நமக்கு இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடிஎம் ஓடிஎம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க ஸோ இந்த வீடியோலாம் பார்த்துக்கோங்க. ஏதாவது எந்த சைட் எந்த நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இப்போ ஆப்ஷன் செயின் எடுக்கும்போது டார்க்காக இருக்கக்கூடிய டார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கால் சைடில் புட் சைடில் கால் இருக்கும், இங்கே கால் இருக்கும், இங்கே புட் இருக்கும். ஸோ அதில் டார்க்காக இருக்கக்கூடிய பகுதி வந்துட்டு ஐடிஎம்மாக இருக்கும். ஓகேவா? அதாவது ஸ்பாட் ப்ரைஸுக்கு இப்போ ஸ்பாட் ரன்னிங்கில் இருக்கு இல்லையா 24,100 இருக்கு இல்லையா? ஸோ 100க்கு மேலே அதாவது 24,200 300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் வந்துட்டு புட் சைடில் ஐடிஎம்மாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி கால் சைடில் ஐடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100க்கு கீழே இருக்கக்கூடிய 24,000 23,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எல்லாம் கால் சைடில் ஐடிஎம்மாக இருக்கும். ஓகேவா? சரி, ரெண்டு இந்த ஸ்ட்ரைக்கில் நமக்கு ஐடிஎம் நம்ம அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ ஐடிஎம்ல என்ன பண்ணணும்னா அப்போ கால் சைடில் நமக்கு ஐடிஎம் அப்படின்னா 24,000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 24,000 அப்படிங்கிறது இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். அதேமாதிரி இந்த பக்கம் 24,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ தான் நமக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அதில் எவ்வளோ இருக்குது, இதில் எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். இப்போ இதோட ஓப்பன் என்ன அப்படின்னு பாருங்கள். 167 ரூபா இதில் ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே எல்லாமே சொல்லிடும். ஓகேவா? ஸோ இதோட ஓப்பன் எவ்வளோ இருக்குது அப்படி 167 ரூபா. கால் ஆப்ஷனுடைய ஓப்பன் 167 ரூபா அப்படிங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லிடும். ஓகேவா? ஸோ காலோட ஓப்பன் வந்துட்டு 167 ரூபா அப்படின்ட்டு இருக்கு.
167. அப்போ ஸ்பாட்டுக்கும் இந்த ஸ்ட்ரைக்குக்குமான டிஃபரெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸ்பாட் ஓப்பன் ஆனது எங்கே? 24,124 ஸ்பாட்டோட ஓப்பன் நடந்திருக்கு. நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் என்ன? 24,000 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். 124 70 பைசா அப்படின்னு இருக்கா? அப்போ இதுதான் இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. 124 அப்படிங்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஸ்பாட்டோட ஓப்பன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24,124. ஓகேவா? ஸோ மைனஸ் 24,000 அப்படின்னு நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை கொடுத்துட்டு சீக்வல் கொடுத்து 124 அப்படின்னு நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட ஒரிஜினல் விலை, அதாவது இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124. ஆனால் இந்த ப்ரீமியம் ஓப்பன் ஆனது எவ்வளவு? 167 ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? சரியா? 167 ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ 167 மைனஸ் 124 அப்படின்னு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது டைம் வேல்யூ. இங்கே 43 அப்படிங்கிறது டைம் வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் நமக்கு. ஸோ பாருங்கள் 43, இதில் 80 டைம் வேல்யூ இருக்குது, இதில் 43 டைம் வேல்யூ இருக்குது. 43 10 பைசா இங்கே அமைச்சிருக்கா. ஸோ நம்ம 43 அப்படின்னு நம்ம ஒரு டைம் வேல்யூ வந்துருச்சு இங்கே. ஓகேவா? ஸோ 43. இப்போ புட் ஆப்ஷன் சைடில் நம்ம ஐடிஎம் அப்படின்னு நம்ம எடுத்தோம். 24,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் நமக்கு கிடச்சிச்சு. அப்போ அது வந்து பிஇ சைடில் புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு வந்துட்டு ஐடிஎம். அந்த ஐடிஎம்க்கு நம்ம எப்படி வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அது பெரிய நம்பராக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா புட் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். 24,300 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பாட்டோட ப்ரைஸ், இன்றைக்கி ஸ்பாட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் இருக்கு, அதை மைனஸ் பண்ணணும். அப்போ 24,124 அப்படிங்கிறது ஸ்பாட்டோட ஓப்பன். அப்போ இதை மைனஸ் பண்ணும்போது 176 ரூபா அப்படிங்கிறது இதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்து இதில் வந்து என்னென்னா டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்துட்டு இதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இங்கே என்ன இந்த ப்ரீமியம் எவ்வளோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்துட்டு 255 இது ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூவோட 176 ரூபா. அப்போ பேலன்ஸ் இருக்குது டைம் வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு 255 மைனஸ் 176. ஓகேவா? அப்போ கொடுக்கும்போது நமக்கு என்னன்னா 79 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ கிடைக்கும். அது இங்கே தான் காமிச்சிருக்கும். ஸோ 80 ரூபா 55 பைசா அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த சில்லறை பைசா அந்த 50 பைசா விஷயம்லாம் எடுத்துக்க இல்லையா? ஸோ அதனால் இது என்னன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ 79 ப்ளஸ் 43 அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஓகேவா? அதானே? ப்ளஸ் 43 தானே? ஓகே. அப்போ 122 ரூபா டோட்டலாக 2 ப்ரீமியம், அதாவது 2 ஐடிஎம் ஸ்ட்ரைக்லையும் நமக்கு வந்துட்டு 122 ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ இருக்குது. இதை 2ஆக டிவைட் பண்ணுங்கள். ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 61 ரூபா அப்படிங்கிறது காமனாக ஒரு டைம் வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ அதைத்தான் வந்து இங்கே நமக்கு வந்துட்டு 61 ரூபா 85 பைசா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த டேபிள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே. சரி, இதை நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம் சார். இதை எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறது? ஓகேவா? வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அதாவது என்னென்னா, இப்போ ஸ்பாட்டோட ப்ரைஸ் வச்சு நம்ம எடுத்துட்டோம். அதை வந்துட்டு ஐடிஎம்மாக நம்ம எடுத்தோம் இல்லையா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இதை ஓடிஎம்மாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம கால் சைடில் 24,300 அப்படிங்கிறத சி எடுத்துக்கணும். அங்கே கால் புட் சைடு எடுத்தோமா 24,300ன்ட்டு, சார் 24,000 கால் சைடில் எடுத்தோம். இப்போ என்ன பண்ணணும்னா 24,000 புட் ஆப்ஷனை நம்ம வந்துட்டு ஓடிஎம்மாக அங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாமா? புட் சைடில் 24,000 அப்படிங்கிற ஓடிஎம் கொடுத்துட்டேன். சரி, இங்கே கால் சைடில் ஸ்பாட் 24,124 இருக்குது. அப்போ 24,000 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து ஓடிஎம். ஓகேவா? அதே மாதிரி கால் சைடில் 24,300 அப்படிங்கிறது வந்து கால் சைடில் ஓடிஎம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐடிஎம்மில் எடுத்து அதை ஓடிஎம்முக்கு அதோட ப்ரைஸ். ஏன் நம்ம ஓடிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஐடிஎம்மில் இருக்கக்கூடிய இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கு இல்லையா, டைம் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த டைம் வேல்யூ தான் ஓடிஎம்ல வந்துட்டு ப்ரைஸ் எல்டிபியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டுக்கும் காமனாக ஒரு டைம் வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த டைம் வேல்யூவை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். 61 ரூபா அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட். இது 61 ரூபா 20 விஷயம், இல்லை 61 ரூபா 70 விஷயம் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் சும்மா லைன் போடும்போது நான் போட்டது இதில் நான் காமனாக 61 ரூபா அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஏன் இங்கே 61 ரூபா 7 பைசா போட்டுருக்கீங்க, 61 ரூபா 20 பைசா போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. அதனால தான் நான் வந்துட்டு இதை 61 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ
இதில் ஒரு வேல்யூ இருக்கும். 30 ரூபா அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஆ, 82 ரூபா அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இதோட ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸோட ப்ரைஸாக இருக்கும், லோவோட ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? இதோட லோ எவ்வளோன்னு பாருங்கள், 26 ரூபா 55 பைசா. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 30 ரூபா 35 பைசா. நான் அதான் 30 ரூபான்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஏன் இந்த 26 ரூபால ஒரு லைன் போடலை அப்படின்னா, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 4 பாயிண்ட் இருக்குது. பெருசாக அது வந்துட்டு நமக்கு ஒரு லைன் வந்துட்டு வெளியே தெரியாது அப்படிங்கிறனால நான் போடலை. ஸோ லோ போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட லோ, அதாவது எந்தெந்த சார்ட் எடுக்கிறீங்களோ, ஓடிஎம் எடுக்கிறீங்களோ, ஓடிஎம்மோட ப்ரீவியஸ் க்ளோஸ் போட்டுக்கோங்க, லோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் வந்துட்டு அதை தான் பண்ணியிருக்கேன். அதை நேத்திக்குள்ள லோவை போட்டிருக்கேன். ஓகேவா? சரி. ஸோ இதோட நேத்திக்குள்ள க்ளோஸ் ப்ரைஸ் 153 ரூபா. ஓகேவா? ஸோ 153 ரூபா 30 நிமிஷம் இருக்கும், 153 ரூபா போட்டிருக்கேன். நேத்தோட லோ வந்துட்டு 86 ரூபா 50 நிமிஷம் இருக்கும், நான் 86 ரூபா அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி. இப்போ நமக்கு இதில் வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்கோம், டைம் வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ டைம் வேல்யூ 61 ரூபா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு கொடுத்துட்டோம். அதே மாதிரி இதோட லோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இதுக்குமே ப்ரீவியஸ் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ ஒரு ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது ப்ரீவியஸ் லோ, இதுதான் வந்துட்டு வால்யூம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அது ப்ரீமியம்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனா நீங்கள் இண்டெக்ஸு ஒரு ஃபியூச்சர்ஸ் இது ப்ரைஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ், ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஹை, இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக வால்யூம் வந்துட்டு ட்ரேட் ஆகிருக்கக்கூடிய இடமா இருக்கும். அப்போ அந்த இடம் வந்துட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ நமக்கு வந்துட்டு மறுநாள் வந்துட்டு அது உபயோகப்படும். ஸோ மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா, அதுக்கு ஆப்போனன்ட் ஓடிஎம் இருக்கு இல்லையா, ஓடிஎம் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் க்ளோஸோ இல்லைனா லோக்கு கீழேயோ அது வந்து வரணும். அப்போதான் அது வந்து செல்லிங்கில் இருக்கு அப்படின்னு நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கலாம். சரி, செல் பண்ணுறதுனாலேயே வந்துட்டு இந்த ப்ரீமியம் வந்துட்டு மேலே போயிருமா அப்படின்னு நம்ம வந்துட்டு கணிக்க முடியாது. ஓகேவா? ஒரு ப்ரீமியம் செல் பண்ணுற, இப்போ புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனாலே கால் ஆப்ஷன் மேலே போயிருமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ காலில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு யாரும் வந்துட்டு செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. புட் சைடில் இருக்கக்கூடிய செல்லோட வேல்யூ, அதாவது அந்த சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஓயை வந்துட்டு கால் சைடில் இருக்காது. இதுதான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி நம்ம லைவ்ல அப்ளை பண்ணணுங்கிறது நம்ம கிளாஸில் நம்ம வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ இதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம டைம் வேல்யூ எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறது, அதை வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடுக்கு நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக இதை சொல்லணும்னா, நான் இன்னைக்கு இதிலே சொல்லியிருப்பேன், நம்மளோட டெலகிராம் சேனல்லே லைவ்ல அப்டேட் கொடுத்துருப்பேன். எப்போ வந்துட்டு கேண்டில், அதாவது விவேப் வந்து யூஸ் பண்ணுங்க. விவேப்புக்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு ஒரு புல்லிஷ்கான மொமெண்டமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்பனண்ட் வந்துட்டு விவேப்புக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த விவேப் வந்துட்டு இங்கே கீழே இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் நிறைய கன்ஃபர்மேஷன் கிடைச்சி பார்த்துக்கலாம். இல்லை, அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இது டைம் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு மேலே இருக்குது. 61 ரூபா அப்படிங்கிறது காமனாக நம்ம டைம் வேல்யூ எடுத்தோம் இல்லையா, ஓடிஎம் ஐடிஎம் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ நம்ம எடுத்து 2ஆக டிவைட் பண்ணி அதை வந்து ஓடிஎம்க்கு கொண்டாந்து கொடுத்தோம். ஸோ காமனாக ஒரு டைம் வேல்யூ எடுத்து 61 ரூபா அப்படிங்கிறது ஒரு டைம் வேல்யூ. ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகேவா? அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டைம் வேல்யூ அப்படிங்கிறதுக்கு மேலே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் இருக்குது. இங்கே அப்படியே ஆப்பனண்ட் அப்படியே வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கு, எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 153 ரூபா அப்படிங்கிறது ப்ரீவியஸோட க்ளோஸ். இதோட லோ, ப்ரீவியஸ் லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 86 ரூபா இதோட ப்ரீவியஸ் லோ. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே டைம் வேல்யூ நம்ம அப்படிங்கிறது 61 ரூபா கொடுத்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டிலே அது எல்லாத்தையுமே நமக்கு கீழே பிட் பண்ணிக்காத ப்ரீவியஸ் க்ளோஸு, அதோட லோ, அப்புறம் டைம் வேல்யூ, இது எல்லாத்தையுமே தாண்டி ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது கிளியராக தெரியும் ஒரு விஷயம், மார்க்கெட் வந்துட்டு இன்னைக்கு எங்கே வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். இதை நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிற முடியும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களால் வந்துட்டு
மார்க்கெட்டில் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு அணுகணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எமோஷனல் அத ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நீங்க மார்க்கெட் பிரைஸ் மேல போகுது, கீழ வருது அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நீங்க வந்துட்டு பையோ, செல்லோ பண்ண வேண்டாம். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்துட்டு நெறைய வீடியோஸ் YouTubeல இருக்கு. நீங்க நம்ம சேனல்ன்னு இல்ல, பொதுவா நெறைய சேனல்கள்ல இந்த மாரி இன்ட்ராடே ட்ரேட் பண்றதுக்கு நெறைய வீடியோஸ் குடுத்திருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு கால்குலேஷன், ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும். அத அவங்களுடைய இதுல சொல்லியிருப்பாங்க. அத நீங்க ஒவ்வொன்னொன்னா நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எதுல உங்களுக்கு அதுல நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கோ, அத எடுத்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிய நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அத நீங்க யூஸ் பண்ணும்போது, நீங்க இன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணணுமா, பண்ண வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு லைன மட்டும் நீங்க வந்துட்டு வச்சுட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுக்கு நெறையா ஆப்ஷன் செயின் ரீட் பண்ணணும். ஆப்ஷன் செயின எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் நெறையா வீடியோவே ஃப்ரீயா இருக்கும். அதை நீங்க வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்ம இங்க பார்த்திருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க தானா எப்படி நீங்க வந்துட்டு ஓனா எப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இதுல வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோல இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங். இதுல நல்ல ஒரு புரிதல் இருக்கு. அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு வீடியோல உங்களுடைய அதாவது அதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்த நீங்க கண்டிப்பா பதிவிடுங்க. அதே மாரி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணும்போது, யார் யாரெல்லாம் புதுசா ட்ரேடிங்க்குள்ள வர்றாங்களோ, அவங்கலாம் ஒரு புரிதல் இருக்கட்டும் மார்க்கெட் பத்தின. ஸோ இத நீங்க ப்ராஃபிட் பண்ணுங்க, ப்ராஃபிட் பண்ணாம இருக்கலாம். அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ட எப்படி அணுகணும் அப்படிங்கிறதுக்கு நெறைய விஷயம் இருக்குது. அத நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல்ல நம்ம அதுக்கான வீடியோ நெறைய குடுத்துருக்கோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல அத பத்தின வீடியோ நெறைய பார்ப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய சப்போர்ட் வந்து இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு கன்டினியூவா வீடியோ பண்றதுக்கான மைண்ட் வரும். ஓகேவா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். லைக் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. இன்னும் ஒரு வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன்.